இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா கேப்சிகம் எக் சப்பாத்தி செய்ய போகிறோம். அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ண ஆனியன், கட் பண்ண குடமிளகா போட்டு வதக்கிங்கவங்க. லைட்டாக வதக்கின உடனே அதை வந்து 2 முட்டை, பெப்பர் தூள், உப்பு கொஞ்சம் மிளகாப்பொடி கொட்டி வச்சுருக்க கப்பில் வந்து போட்டு கலக்குன்னு கலக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து தோசைக்கல்லை வச்சு சப்பாத்தி எல்லாேருக்கும் சுட தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் சப்பாத்தி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சப்பாத்தி நல்லா போட்டு எடுக்கணும். நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். நல்லா சப்பாத்தி வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சோம் இல்லையா, அந்த கேப்சிகம் ஆம்லேட் மாதிரி அது போட்டு அது மேலே சப்பாத்தியை போட்டுடணும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்தால் 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தால் கேப்சிகம் எக் சப்பாத்தி ரெடி.